அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். என்னது பொண்ணு செத்துடுச்சா? ஆமாண்டா, அவள் செத்த அடுத்த நாளே அவளோட டீட்டெயிலை அந்த மேட்ரிமோனியல் சைட்லேருந்து டெலீட் பண்ணுன்னு கல்யாணத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லியும் அவன் டெலீட் பண்ணாமல் உன்னை பொண்ணு பார்க்க அனுப்பியிருக்கான்னா அவனுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும். ஆஹா, என்னடா வில்லங்கமே வராமல் இருக்கேன்னு பார்த்தேன். வந்துடுச்சையா. சாவு வீடுங்கிறதால உன்னை உயிரோடு விடுறேன். மரியாதையா எழுந்து போயிடு. இதோ இப்போ போயிடுறேங்க. A few moments later. அப்பாடா, ஒரு வழியாக வெளியில் வந்துட்டோம். நல்ல வேலை, பொண்ணு செத்து போயிட்டதால நம்மளை அடிக்காமல் விட்டான். இல்லைன்னா சாத்துக்குடி ஜூஸ் புளிகிற மாதிரி நம்மளை புளிஞ்சிருப்பானே ஐயா. ஏன் நம்ம விஷயத்தில் மட்டும் கல்யாணம் இப்படி நடந்துக்கிறான்? அவங்கிட்டயே கேட்டுற வேண்டியது தான். 1 hour later. என்னது, வந்ததுலேருந்து பயங்கர கோபமாக நம்ம முன்னாடி நிற்கிறான். ஆமாம், என்னாச்சு? ஆஹா, எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறானே ஐயா. போனியே, பொண்ணை பார்த்தியா? என்னது, பொண்ணை பாத்தியாவா? ஆமாம், உனக்கு எதுவுமே தெரியாதா ஐயா? நீ தான் என்னை வர வேண்டாம்னு சொல்லிட்டுல்ல, அப்புறம் எப்படி அங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். இதுவரைக்கும் உயிரோடு இருந்த பொண்ணுங்க வீட்டுக்கு தான் என்ன அனுப்புனேன். ஆனால் இப்போது செத்து போன ஒரு பொண்ணு வீட்டுக்கு என்ன பொண்ணு பார்க்க அனுப்பியிருக்கே ஐயா. இது உனக்கே நியாயமா? என்னது, பொண்ணு செத்துருச்சா? இது நான் பட வேண்டிய பதட்டம். பட்டும் முடிச்சிட்டேன். அது வந்து பாரு கல்யாணம். ஏன் உன் விஷயத்திலேயே இப்படி நடக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியலை. என்ன, சோறு சாப்பிட்டுட்டு இருந்தியா இல்லை நெய் தோசை சாப்பிட்டுட்டு இருந்தியா? அதெல்லாம் எதுவும் சாப்பிடல. நீ சொல்கிறது இப்போ தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆஹா, நாம் நேரில் போய் நாரி போய் வந்திருக்கோம். இவன் எவ்வளோ நார்மலாக இப்போ தான் ஞாபகம் வருதுன்னு சொல்கிறானே ஐயா. அந்த பொண்ணு இறந்த உடனே அவங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி ப்ரொஃபைலை டெலீட் பண்ண சொன்னார். ஆனால் அந்த நேரத்தில் நான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட டின்னரில் இருந்தேன். ஆஹா, முதல் பொண்ணுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, ரெண்டாவது பொண்ணுக்கு லஞ்சு, மூணாவது பொண்ணுக்கு டின்னர் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தேன்னா அவர் சொன்னதையே மறந்துட்டேன். ஆக்சுவலாக நேற்றுக்கு நீ ஃபோன் பண்ணாமல் இருந்திருந்தீன்னா கண்டிப்பாக இன்றைக்கி அந்த பொண்ணோட ப்ரொஃபைலை நான் டெலீட் பண்ணியிருப்பேன். ஏன்னா இன்னையோட அது முடியுது. எனக்கு முடிஞ்சிடுச்சே ஐயா. ஓடி போனது, மிஸ் ஆனது, செத்து போனதாக காட்டிட்டு கொஞ்சம் கூட கவலைப்படாமல் பழிய ஏமேலேயே போடுறியே ஐயா. சாவு வீடுங்கிறதுனால அந்த ஆள் என்னை அடிக்காமல் விட்டான். இல்லைன்னா என்னையும் சாவடித்து அந்த பொண்ணுக்கு துணையாகவே அனுப்பி வச்சிருப்பான். உலகத்திலேயே செத்துப்போன ஒரு பொண்ணு பார்க்க போன ஒருத்தன் நான் தான் ஐயா. அப்போது நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணினது இதுக்காகத்தானா? போனது போகட்டும், விடு சேது. இன்னைக்கு புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணு. கண்டிப்பாக அடுத்து ஒரு நல்ல பொண்ணாக உனக்கு கிடைக்கும். போதும், எனக்கு பொண்ணு பார்க்குற ஆசையே போயிடுச்சு. அப்போது காலம்பூரா பிரம்மச்சாரியாகவே இருக்க போறியா? ஏன், நீ இருக்கலையா? நான் பிரம்மச்சாரின்னு உனக்கு யார் சொன்னது? கல்யாணம் முடிஞ்சு 2 பிள்ளைங்க இருக்கு எனக்கு. ஆஹா, எல்லாருமே குடும்பத்தோடு தான் இருக்காங்க. ஆனால் நாம் குடும்பமாக ஆகலான்னு பார்த்தா கொஞ்சம் கூட ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஆஹா, குடும்பமாக ஆகிறதுக்கும் ஒரு கொடுப்பனை வேணும் போல இருக்கு. என்ன செய்து யோசிக்கிற? மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணலையா? பட்டும் திருந்தலைன்னா அவன் மனுஷனே கிடையாது. நீ தப்பாக மேட்ரிமோனி சென்டர் வச்சிருக்க. நியாயமாக பார்த்தா நீ ஹோட்டல் வச்சிருக்கணும். ஆமாம். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. அடுத்து நான் என்ன முடிவு எடுக்கிறேங்கிறத 2வது பார்ட்டில் கேட்டு தெரிஞ்சுக்கங்க.